சர்க்குருவே சரணம். இந்த கோவில் என்பது வெறும் கல் கட்டிடம் அல்லடா சாமி. 1000 பக்தர்களின் நம்பிக்கையும் கண்ணீரும் பிரார்த்தனைகளும் சேர்ந்து உருவான புனிதமான இடம். கோவிலின் முன்னேற்றத்திற்காக நினைக்கும் ஒவ்வொரு நாளும் எண்ணத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் சாமி. கோயில் வளர வேண்டும் என்று நினைக்கும் உன் மனம் சாதாரண மனம் அல்லடா, அது சர்க்குருவி தங்கும் இடம். மேலும் உயர வேண்டும் என்று நீ விரும்பும் பக்தி நிறைந்த மனம் எனக்கு தெரியும்டா. கோயிலில் விளக்கு அணையாமல் எரிய வேண்டும் என்று நீ போராடுகின்றாய் சாமி. அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் மேலும் வெளிச்சம் கொண்டு வரும்டா. ஒரு கோவில் முன்னேறுவது என்பது ஒரு கட்டிடம் உயர்வது மட்டும் அல்ல, 1000 நம்பிக்கையும் உயர்வது. கோவிலுக்காக நீ செய்யும் சிறிய உதவி கூட சர்க்குருவின் கணக்கில் பெரியதாக எழுதப்படும் சாமி. அளவோடு செய்தால் அது அருளாக மாறும். சர்க்குரு கோவிலில் ஒரு கல்லும் பக்தர்களின் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை காப்பது உன்னை போன்ற நல்ல உள்ளங்கள் தான் சாமி. கோயில் வளர வேண்டும் என்று தினமும் நீ நினைக்கும் உன் மனதை நான் ஆசீர்வதிக்கிறேன் சாமி. உன் வீட்டிலும் முன்னேற்றம் மலரட்டும்டா. சர்க்குரு இறைவனின் ஆயுள் ஆசீர்வதிக்க செய்யும் ஒரு சேவை ஒருபோதும் வீணாகாது, வாழ்க்கையின் பலனை விதைக்கும். கோயில் முன்னேற்றத்துக்காக நீ விடும் ஒவ்வொரு பெருமூச்சும் ஒரு வேண்டுதலாக மாறுகின்றதுடா சாமி. இந்த கோயில் பலருக்கு ஆறுதலாக இருக்கின்றது. கண்ணீரோடு வருபவர்களுக்கு நம்பிக்கையோடு திரும்பி செல்வார்கள் சாமி. கோயில் வளர்ந்தால் பக்தர்களின் மனமும் வளரும்டா சாமி. அதனால்தான் இந்த பணியில் ஈடுபடுவது ஒரு புனிதமான பணி என்று கூறுகிறேன்டா சாமி. ஆலய சேவையில் செலவழிக்கும் நேரம் ஒருபோதும் வீணாகான நேரம் இல்லடா சாமி. கோயிலில் இன்னும் தூரம் கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். இந்த எண்ணம் இறைவனுக்கு சர்க்குருக்கு மிகவும் பிடித்தமானதுடா சாமி. செங்கல் சிமெண்ட் வளர்ச்சி அல்ல, பக்தியின் வளர்ச்சிடா. கோயில் வாசலில் 1000 மக்கள் வந்து நிம்மதி பெற வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய தர்மம் சாமி. இந்த ஆலயம் பலரின் கண்ணீரையும் துடைத்த இடம். இது இன்னும் உயர வேண்டும் என்பது நல்ல ஆசைதான். உன் ஆசை நிறைவேறும். கோவிலுக்காக நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய சேவையும் சர்க்குருவின் பாதத்தில் வைக்கப்படும் மலராகும்டா சாமி. ஆலயம் உயர்ந்தால் அந்த ஊரின் ஆன்மீக ஒளியும் உயர்கிறது. கோயில் முன்னேற்றத்திற்காக நீ வேண்டிக் கொள்வதை நான் கேட்கிறேன்டா சாமி. அந்த வேண்டுதல் வீணாகாது. சர்க்குரு ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொரு பக்தர்கள் நம்பிக்கையும் இந்த கோவில் உண்மையான செல்வமாக மாறுகின்றது. சர்க்குரு கோவில் வளர வேண்டும் என்று நீ நினைக்கும் போது உன் மனதில் இருக்கும் பக்தியே பேசுகின்றது சாமி. ஆலய சேவையில் ஈடுபடும் கைகள் ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகளாகும். கோயிலில் திருவிழாக்கள் இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அந்த நல்ல எண்ணத்திற்கு என் அருள் உண்டுடா சாமி. இந்த ஆலயத்தில் இன்னும் அதிகமான மக்கள் நிம்மதி பெற வேண்டும். சர்க்குரு கோவிலுக்காக நீ செய்யும் உதவி பணம் மட்டுமல்ல, அன்பும் நேரமும் பக்தியும் கூட. ஆலயத்தின் வளர்ச்சிக்கு உன் பங்கு இருக்கின்றது என்றால் அது ஒரு பாக்கியம்தான். கோவிலின் தீபம் என்றும் எரியட்டும் என்று வேண்டும் சாமி. இந்த ஆலயம் பல தலைமுறைகளுக்கும் அருளில் மையமாக இருக்கட்டும்டா சாமி. கோயில் முன்னேற்றத்திற்காக நீ சிந்தும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஆசீர்வாதமாக திரும்பும்டா சாமி. ஆலயம் வளர்வது என்பது பக்தர்களின் நம்பிக்கை வேரூன்றியுள்ளது. கோவிலின் நீளில் பல உயிர்களை ஆறுதல் பெறுகிறார்கள் சாமி. ஆலய சேவைக்கு முன்வரும் மனம் சர்க்குரு இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான மனம். கோயில் வளர்ச்சிக்காக நீ செய்கின்ற பிரார்த்தனை உன் குடும்பத்தையும் காக்கும்டா சாமி. இந்த ஆலயம் எத்தனை பேருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது தெரியுமா? சர்க்குரு கோவிலின் முன்னேற்றம் என்பது ஒரு ஊரின் ஆன்மீக முன்னேற்றமாகும். சர்க்குரு ஆலயத்துக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கட்டும்டா சாமி. கோவிலின் புகழ் தூரமாக பரவட்டும் என்று வேண்டு சாமி. ஆலயத்துக்கு ஒவ்வொரு மூலையும் அருளால் நிரப்பப்படும். கோவிலுக்காக நீ விடும் கண்ணீரையும் சர்க்குரு பார்க்கிறான். இந்த ஆலயத்தில் தினமும் பக்தி ஒளி பிரகாசிக்கட்டும். சர்க்குரு கோவில் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபடும் மக்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஆலய வளர்ச்சியில் உள்ள பங்கு சிறியதாக இருந்தாலும் அதன் அர்த்தம் பெரியதாக இருக்கும்டா. கோயிலில் கொடி இன்னும் உயர பறக்கட்டும். இந்த ஆலயம் எதிர்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். சர்க்குரு கோவில் வளர வேண்டும் என்று நினைக்கும் மனம்
சர்க்குரு இறைவனின் அருளை பெற்ற மனமாகும். ஆலயத்தின் திருப்பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறட்டும். கோவிலின் மகிமை நாளுக்கு நாள் அதிகரிக்கப்படும்டா சாமி. ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் நிம்மதியோடு திரும்பட்டும். சர்க்குரு கோவில் முன்னேற்றம் என்பது பக்தர்களின் ஒற்றுமையின் அடையாளமாகும்டா சாமி. இந்த ஆலயம் இன்னும் பலரின் வாழ்க்கையை மாற்றப்படும் என்று நான் அருள் புரிகிறேன். கோவில் திருவிழாக்கள் மகிழ்ச்சியும் பக்தியும் பரப்பப்படும்டா சாமி. ஆலயத்திற்கு சேவை செய்யும் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கோவிலின் பெயர் இன்னும் சில இடங்களில் ஒலிக்கட்டும். இந்த சர்க்குரு ஆலயம் நம்பிக்கையின் மையமாக என்றும் இருக்கட்டும்டா. கோயில் முன்னேற்றத்திற்காக நீ வைத்திருக்கும் நல்ல எண்ணம் நிச்சயம் பலிக்கும். உன் ஆலயத்தின் அருள் எல்லோருக்கும் சென்று அடையட்டும். கோயிலின் தீபம் போல் உன் வாழ்க்கை ஒளிரட்டும். ஆலய சேவையில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் சர்க்குருவின் அருளை பெறப்படும். கோவிலின் முன்னேற்றம் பலரின் வாழ்க்கையை நம்பிக்கையை விதைக்கப்படும்டா சாமி. இந்த ஆலயம் வளர வேண்டும் என்று நீ மனமாற வேண்டுகிறாயே, அந்த வேண்டுதலை நான் ஆசீர்வதிக்கிறேன். கோவிலின் மகிமை நாளுக்கு நாள் உயரட்டும்டா சாமி. ஆலயத்தில் என்றும் பக்தி ஓசை ஒலிக்கட்டும். சர்க்குரு கோவில் முன்னேற்றம் உன் குடும்பத்தின் நன்மையை கொண்டு வரட்டும்டா சாமி. ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக மாறட்டும். சர்க்குரு கோவில் நிழல் பல உயிர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கப்படும்டா சாமி. ஆலயம் வளர்ச்சிக்காக ஒன்றுபடும் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சர்க்குரு கோவிலின் அருள் உலகம் முழுவதும் பரவட்டும்டா. என் ஆலயத்தில் முன்னேற்றம் சர்க்குரு விருப்பப்படி சிறப்பாக அமைக்கப்படும்டா சாமி. கோயிலின் புகழ் பக்தர்களின் நம்பிக்கையும் என்றும் வளரட்டும். ஏன் சாமி கவலைப்படுற? இந்த கோவில் என் இல்லம், என் பக்தர்கள் நம்பிக்கை நிறைந்த புனித இடம். கோவிலில் முன்னேற்றத்திற்காக நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு சேவையும், ஒவ்வொரு நல்ல எண்ணமும் வீணாகாதுடா. ஒன்று சர்க்குரு அப்பா, நான் இருக்கிறேன். இந்த ஆலயம் இன்னும் உயரட்டும். பக்தர்கள் நம்பிக்கை இன்னும் பெருகட்டும். என் அருள் என்றும் பொழியட்டும்டா சாமி. இந்த ஆலய வாசலை கடந்து உள்ளே வரும் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காக வருவதில்லை. ஒரு கண்ணீரோடு வருகிறார்கள், ஒருவர் நம்பிக்கையோடு வருகிறார்கள், ஒருவர் வேண்டுதலோடு வருகிறார்கள். ஆனால் திரும்பி செல்லும்போது ஒரு அமைதியுடன் செல்கிறார்கள். அதுதான் என் ஆலயத்தின் அருள் சாமி. இந்த ஆலயத்தில் எரியும் ஒவ்வொரு தீபமும் வெறும் ஒளி அல்ல, அது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு தாயின் பிரார்த்தனை, ஒரு தந்தையின் கவலை, ஒரு பிள்ளையின் எதிர்கால கனவு. அந்த ஒளியின் 1000 வேண்டுதல்கள் கரைந்து இருக்கின்றன. பலர் இந்த ஆலயத்திற்கு வரும்போது மனம் நிறைந்த சுமைகளோடு வருகிறார்கள். ஆனால் இங்கிருந்து திரும்பும்போது அந்த சுமையின் ஒரு பகுதியாவது இறக்கி விடுகிறார்கள். ஏனென்றால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் மனம் லேசாகி விடும்டா சாமி. இந்த ஆலயத்தின் வளர்ச்சி என்பது சுவர் உயர்வது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை நம்பி வரும் பக்தர்களின் மனதில் நம்பிக்கை உயர்வதும் கூட. அதனால்தான் ஆலய முன்னேற்றம் ஒரு புனிதமான பணி. இந்த ஆலயத்திற்கு நீ செய்யும் சிறிய உதவி கூட ஒரு சிறிய தீபத்தின் எண்ணெய் கொடுப்பது போல், பக்தர்களுக்கு தண்ணீர் கொடுத்தாலும், அது நல்ல வார்த்தை சொன்னாலும் அது இறை அருளாக மாறும். இந்த ஆலயத்தில் ஒலிக்கும் ஒவ்வொரு மணி சத்தமும் பெரும் ஓசை அல்ல, அது மனமுடைந்தவருக்கு தைரியம், அழைப்பு மணி, நம்பிக்கை இழந்தவருக்கு எழுத்து மணி என்று சொல்லும் குரல். ஆலயம் என்பது கஷ்டம் இல்லாதவர்கள் வருகின்ற இடம் அல்லடா சாமி, கஷ்டத்தோடு வருவர்கள் ஆறுதல் பெறும் இடம். அதனால்தான் அந்த ஆலயத்தின் ஒவ்வொரு மூலையும் பக்தர்களின் கண்ணீரையும் நம்பிக்கையும் தாங்கி நிற்கின்றது. சர்க்குரு ஆலயம் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயே, அந்த நல்ல எண்ணம் உன் வாழ்க்கையிலும் வளர்ச்சியை கொண்டு வரும். சர்க்குரு இறைவனின் இல்லத்தை நினைப்பவன் ஒருபோதும் வெறுமையாக திரும்ப மாட்டான் சாமி. இந்த ஆலயத்தின் நீலின் இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து நிம்மதி பெற வேண்டும். கண்ணீரோடு வருபவர்கள் சிரிப்போடு திரும்ப வேண்டும். அதற்காக நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அர்த்தமுள்ள பிரார்த்தனைகளாக மாறும். ஏன் சாமி கவலைப்படுகிற? இந்த ஆலயம் என் பக்தர்களின் நம்பிக்கை நிறைந்த புனித தலம். இந்த ஆலயத்தின் முன்னேற்றத்திற்காக நீ விடும் ஒவ்வொரு பெருமூச்சும், செய்கின்ற செயலையும் சேவையும், நீ வைக்கின்ற ஒவ்வொரு நல்ல எண்ணமும் வீணாகாது. உன் சர்க்குரப்பன் நான் இருக்கிறேன். இந்த ஆலயம் மேலும் வளரட்டும். பக்தர்களின் கூட்டம் பெருகட்டும். அருள்மழை பொழியட்டும்.
இந்த ஆலயத்தை நினைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கட்டும்.